அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இறுதியாகவே சூரிய கிரகணம் என்பது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. வருடத்திற்கு 2 முறை வரக்கூடிய சூரிய கிரகணமும் சந்திர கிரகணத்தின் போது இறைவனும் ஆற்றலை இழக்கிறார் என்பதால் அந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகும். அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது சூரியனும் சந்திரனும் வலுவிழப்பதால் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருப்பதற்குரிய அந்த வேளையில் கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேது அவர்களின் வாழ்வில் நடந்த சில முக்கியமான மறக்க முடியாத நிகழ்வுக்காக சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்குகின்றன. சூரியனையும் சந்திரனையும் ஏன் பழிவாங்குகின்றன என்றால், பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை எடுத்து பருகிய போது அதை சூரியனும் சந்திரனும் விஷ்ணு மோகினி அவதாரத்தில் இருந்ததால் எச்சரித்ததால் அந்த ராகுவை தலைதனியாகவும் உடல் தனியாகவும் துண்டித்து விடுகிறார். பிறகு கடுமையாக தவம் இருந்து நவகிரக அந்தஸ்தையும் சுக்கிரனை போல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலையும் பெற்றாலும் கூட இந்த நிகழ்வின் காரணமாக சூரியனையும் சந்திரனையும் அவ்வப்போது பழிவாங்குகின்றன. பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய ராகு கேது எனவேதான் சூரியனை விழுங்கக்கூடிய அளவிற்கு ராகு மற்றும் கேதுவின் ஆற்றல் அதிகரிக்கும். இந்த வேளையில் கவனத்துடன் இருப்பதால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே குறையும். அதிலும் குறிப்பாக இந்த வருடம் இரவு 11 மணியிலிருந்து அடுத்த நாள் அதிகாலை 3:30 மணி வரை நீடிக்கிறது. எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருங்க. இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுள்ள பிரச்சனை இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் சூரிய கிரகணம் தென்படக்கூடிய நாடுகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பது நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு பாக்கியாதிபதியான புதனும் வலுவாக உச்சம் பெற்றிருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை 3 கிரகநிலை இணைந்து வலுப்படுத்தும் போது சப்தம பார்வையை 3ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் கிரகணத்திற்கு பிறகு விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் சந்தித்த காரிய தடைகள் சிரமங்கள் உறுதியாக விலகும். தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது மற்ற சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8இல் கேதுவுடன் சுக்கிரன் இணைப்பதால் சிரமம் குறைந்தாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் சூரிய கிரகணம் அமைந்திருக்கிறது. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே போன்று தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் ராகு இருக்கிறார். தைரியஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். யோகஸ்தானத்தில் குரு குருவாக விளம்பருகிறார். சூரிய கிரகணத்திற்கு பிறகு உச்சம் பெற போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானத்தில் விளம்பருகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரிய கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சூரியன் மிகவும் வலுவாக அபரிவிதமான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறார். அந்த வேளையில் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேளையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் உண்மையில் இல்லை. ஆனால் சூரிய ஒளி சூரிய ஆற்றல் முழுமையாக பூமியை வந்தடையாமல் தடை செய்யக்கூடிய வகையில் சந்திரன் நடுவில் வருகிறார். எனவேதான் சூரியனின் ஆற்றல் முழுமையாக கிடைக்க இயலாத இந்த அமைப்பிற்கு சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று சந்திரன் கிரகணத்தின் அன்று சந்திரன் வலுவிழக்கிறார். சந்திரன் இயற்கையாகவே ஒளிரும் தன்மை பெற்றவராக இருக்கிறார். சந்திர கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனின் நிழல் பூமியின் மீது பட்டு பூமியினுடைய நிழலானது சந்திரனின் மீது படுகிறது. சந்திரனின் மீது பூமியின் நிழல் படும்போடைய வேலை என்பது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையாகவே சந்திரன்
சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளியை பெற்று பிரகாசிக்கும் தன்மை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த வேளையில் நடுவில் பூமி வந்து சூரியனுடைய ஆற்றல் முழுமையாக சந்திரனை சென்றடையாத வகையில் தடுக்கிறார். மட்டுமல்லாது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திரனின் ஒளி மங்குகிறது. அது மட்டுமல்லாது கருமையான நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கிறார். இப்படி சந்திரன் வலுவிழக்கும் தருணம்தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிரகணத்தின் போது பொதுவாகவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது பல்வேறு வகையான சிரமங்களை நம்மளுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்றால், நிச்சயமாக சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். ஆனால் சூரியனின் ஆற்றல் அபரிவிதமானது. வெறும் கண்களால் பார்ப்பதால் கண்களுக்கு பிரச்சனை ஏற்படும். எனவே சந்திர கிரகணத்தை பார்த்தாலும் கூட சூரிய கிரகணத்தை நிச்சயமாக பார்க்க கூடாது. அதே போன்று கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். கதிர்வீச்சுகள் சில அபாய கதிர்வீச்சுகளாக அமையும் என்பதால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது, பாதுகாப்பாக வீட்டில் இருப்பது சால சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வெளியில் பயணம் செல்லுதல், வெளியில் சுற்றுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத மிக முக்கியமான பயணம் என்றால் கிரகண தோஷத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் உடன் தற்பையை எடுத்து செல்லுங்கள், நல்லதாக அமையும். என்றவரை வெளியில் சுற்றாமல் இருப்பது நல்லது. வேலை பார்க்கும் இடம் அல்லது வீடு என அங்கு கிரகணம் முடியும் வரை இருப்பது நல்லது. கிரகணத்தின் போது மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. ஏனென்றால் தேவையற்ற வாக்குவாதங்கள் பல பிரச்சனைகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையலாம். சுபகாரியங்களை துவங்காதீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை அந்த நேரத்தில் நடைபெறாதீர்கள். கிரகணம் நடைபெறும் போது நீங்கள் நினைத்தபடி சுபகாரியங்கள் அமையாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. காய்கறிகளை வெட்டுதல், உணவு சமைத்தல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. என்றவரை கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உணவு சாப்பிடுதல், தண்ணீர் அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உறுதியாகவே உங்களுடைய அழகை பராமரிக்கக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். குறிப்பாக உங்களுடைய முக பொலிவுக்காக அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக துப்புரவு பணிகள், வீடு பராமரித்தல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், பல் துவக்குதல், குளித்தல் போன்றவற்றையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும். இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நேரத்தில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் என்பதால் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருப்பது நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை நினைத்து மனதார நேர்மறையான எண்ணங்களுடன் மன்றாட்டுகளை மேற்கொள்ளலாம். தியானம் செய்யலாம். சால சிறந்த அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. மன அமைதியுடன் வீட்டில் இருப்பது நல்லது. இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுக்கலாம். பகல் நேரத்தில் சற்று ஓய்வெடுக்காமல் தியானம் செய்வது சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே சமயம் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளியுங்கள். கிரகண தோஷ பாதிப்புகள் நீங்கி நல்ல நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக உங்களை தேடி வரும்.